காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வேலை கிடைக்கலையா, வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா, உங்க எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் அப்படின்றவர் இப்போ ஒரு சூப்பர் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பராக பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ அவரு எப்படி சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆயிருக்காரு, அதுக்கான என்னென்ன ஒர்க்லாம் பண்ணாரு, எப்படிலாம் கற்றுக்கிட்டாரு அப்படின்றத அவரே சொல்லுவார். ஒரு நிமிஷம் அவர் பேசுறதை கேட்டு வந்துருங்க. என்னோட பேர் சஞ்சய், நான் மதுரையிலேருந்து வரேன். பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். மெக்கானிக்கல் படிக்கும் போது எனக்கு ஐடி வந்து பேஷனாக இருந்துச்சு. அப்போ தான் சாரை மீட் பண்ணேன். சாரை மீட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ட்ரைனிங் செஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு தென் ஒரு டெவலப்பராக நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்கேன். வீட்டில் ஃபேமிலியெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. காஷ் இன்ஃபோட்டுக்கு நீங்கள் படிக்க வந்தால் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் 6 நாளும் நீங்கள் இந்த கம்பெனி ஓனர் கிட்ட படிக்க போறீங்க. அவர் தான் உங்களுக்கு டீச் பண்ண போறாரு. இவரை பற்றி சொல்லணும்னா HCL ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணவர் 10 இயர்ஸாக மைக்ரோசாஃப்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கின ஒரே தமிழனும் இவர் தான். அமேசான், இன்டெல், IBM அப்படின்னு ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காரு. 24 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கு. இவர் மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜிக்கும் அந்தந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா 2022 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மதுரையில் கொஞ்ச நாள் சும்மாவே இருந்திருக்காரு, வேலை கிடைக்காம. அவருக்கு ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணாரு. நம்ம கிட்ட கோர்ஸ் எடுத்து படித்து அவர் எல்லா டெக்னாலஜியும் அவர் சூஸ் பண்ண டெக்னாலஜியை சூப்பராக படித்து முடிச்சு அதில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸில் உள்ள எல்லா டவுட்ஸையும் நம்மக்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அதை லைவாகவும் நமக்கு பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ அப்படி பண்ணி காமிச்சா அந்த டெடிகேஷன் தான் அவரை வந்து ஒரு டாப் US பேஸ்டு கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக பிளேஸ் ஆக வச்சிருக்கு. ஸோ நீங்களும் காஷ் இன்ஃபோடெக்கில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளில் காஷ் இன்ஃபோடெக்னு சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் பேஜில் kashinfotech.com அப்படின்ற நம்ம வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கோர்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் போகணும். அந்த பேஜ்குள்ளே நம்ம என்னென்ன கோர்சஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் டியூரேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் கோர்ஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலயமா நீங்கள் ஈஸியாக நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே இதில் இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ் இருக்கும். அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ்குள்ளே வந்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓரியன்டாக இன்டர்ன்ஷிப் இருக்குது, வேறு என்னென்ன MBA இன்டர்ன்ஷிப், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் எவ்வளோ டியூரேஷன், அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஈஸியாக இன்டர்ன்ஷிப்பும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அவங்க என்னென்ன டொமைனில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அவங்க என்ன டெவலப்பராக என்ன இன்ஜினியராக பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் கீழே நம்ம கொடுத்துருப்போம். அவங்க என்ன இயர் பாஸ்ட் அவுட், அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோம். என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.